அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களின் ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான 3 இடங்களில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியும் ராசியின் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் மிக சிறப்பான மாறுதல்களை கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்திற்கு வழிவகை செய்கிறார். அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை நன்கு சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வலுவான ஆற்றலை ராசியின் அதிபதியான புதன் அள்ளி கொடுக்கிறாருங்க. பொதுவாகவே புதன் சாதகமாக இருந்தால் தெளிந்த அறிவாற்றல் கிடைக்கும். தெளிந்த அறிவாற்றல் கிடைக்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எளிதில் வெற்றி கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் அதீத பலத்துடன் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வலுவாக பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு சப்தமத்தில் நுழைகிறார். அதற்கு முன் யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உச்சபட்ச நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். சாதகமற்ற சூழலையும் பல்வேறு வகையில தடை தாமதத்தை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் அனைத்திலும் நல்ல மாறுதல் உறுதியாக இந்த வேளையில் உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்ப்பதோடு புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் தனலாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். யோகஸ்தானத்தை விட்டு விலகுவதற்கு முன்னதாக உறுதியாக நிரந்தர வருவாய் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. எனவே அலட்சியம் இல்லாமல் உறுதியாக விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் விரைவான நன்மையை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். ஏனென்றால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு. சனி யோகஸ்தானமாகிய 6இலும் 9இல் குரு இருப்பதும் உச்சபட்ச வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பு என்று சொல்லிவிடலாம். எனவேதான் இதுபோன்ற பொன்னான தருணம் இனி கண்டச்சனி காலகட்டத்தில் அமைவது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எனவே கன்னிராசிக்காரர்கள் இது போன்ற சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 11ஆம் தேதியும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு 9இல். குரு பகவான் 9இல் வக்ர நிவர்த்தி பெறுவதோடு அவருடைய சுப பார்வை ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பது கன்னிராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் வரப்பிரசாதமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான நல்ல பல சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செயல்படுவதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். உங்களுடைய வாழ்வில் இதுவரை பெரிய அளவில் சிரமம் என்று நினைத்த விஷயங்களை கூட இந்த தருணத்தில் எளிதில் கடந்து செல்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமாக அமைய போகிறது என்பதை முழு சுபகிரகமான குரு உறுதிப்படுத்துகிறார். சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவில் சிரமம் இல்லை. ஏனென்றால் இன்னும் 2 மாதங்களில் 2 கிரகநிலைகளும் மாற்றத்தை சந்திக்க போகின்றன. எனவே இந்த 2 கிரகநிலைகளும் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான நல்ல மாற்றத்தை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மோட்சக்காரகரான கேதுவும் ஜென்மத்தில் இருப்பதால் மன
கவலை, குழப்பம் போன்றவை விலகுவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தை வலுப்படுத்தும் போது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்ரகதியில் திரும்புகிறார். இருந்தாலும் 7ஆம் இடத்தில்தான் முழுமையாக உச்சம் பெற்று வலம் வருகிறாருங்க. எனவே சுக்கிரனினுடைய உச்சம் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே எந்தவிதமான தடை தாமதம் இல்லாமல் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மற்ற துறைகளை காட்டிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக காத்திருக்கிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட அற்புதமான யோக வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளையும் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதோடு சாதுரியமாக அனைத்து விதமான பணிகளையும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள், தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான யோகம் சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. செவ்வாய் மங்களகாரகன் 10இல் வக்ர நிவர்த்தி பெறுவது பெரிய அளவிலான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் போன்றவை விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாயின் அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்திலும் வலம் வர போகிறாருங்க. சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் அனைத்தும் விலகும். யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சனி மற்றும் சூரியனின் அமைப்பு இரட்டிப்பு நன்மைகளை உருவாக்கும். பொதுவாக சாதகமற்ற இணைவு என்றாலும் மிக பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகும். எனவே நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும். உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில்